குட்டீஸ் ப்ளீஸ் அப்படியே சேனலுக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க. அப்பொழுதுதான் நாங்க போடுற வீடியோவை நீங்க தவறாம பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். காலை கதிரவன் நீலகிரி மலைகளின் உச்சியை தடவி ஆதிவாசி மக்கள் வாழும் குடியிருப்பை ஒளிவெள்ளத்தில் மூழ்கடித்திருந்தது. செல்வி இளம் பழங்குடியின பெண் காட்டுக்குள் தேன் எடுக்கச் செல்ல தயாராக இருந்தாள். அருகில் இருந்த அவள் அண்ணன் வேலன் இன்று காட்டுக்குள் எச்சரிக்கையாக இரு என்று எச்சரித்தார். ப்ளீஸ் குட்டீஸ், சேனல்ல ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காட்டு யானைகள் இன்று ஏனோ அமைதியாக இல்லை. ஏதோ தொந்தரவு இருக்கின்றது போல் இருக்கின்றது. செல்வி புருவத்தை தொந்தரவு என்றாள். வேலன் தலையை ஆட்டினார். சரியா தெரியலம்மா, ஆனா யானைகள் வழக்கத்துக்கு மாறா நடந்துக்கிட்ட மாதிரி இருக்கு. சத்தம் போடாம அமைதியா சுற்றி திரிஞ்சுக்கிட்டு இருக்குது. செல்வி தேன் எடுக்கும் கருவிகளை எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் நுழைந்தாள். காடு அமைதியாக இருந்தது. பறவைகளின் ஓசை கூட இல்லை. அது அபசகுணமாக இருந்தது. மரங்களின் நிழல்கள் நீண்டு விழுந்தன. அவற்றை கடந்து செல்லும்போது ஒரு மரத்திற்கு பின்னால் மிகப்பெரிய யானையின் உருவம் தெரிந்தது. ஆனால் அது சாதாரண யானை இல்லை. அதன் தோல் கருப்பாகவும் உடல் வழக்கத்தை விட மிக பெரியதாகவும் இருந்தது. அது ஒரு பேய் யானை. செல்வி அசந்து போய் நின்றாள். யானை தனது மதத்தை உயர்த்து காற்றில் மோப்பம் பிடித்தது. செல்வியின் மனம் அதன் மூக்கை தாக்கியது. பேய் யானை கத்தியது. அது பூமியை அதிர வைத்த கர்ஜனை. செல்வி திரும்பி ஓட ஆரம்பித்தாள். ஆனால் பேய் யானை வேகமாக ஓடி துரத்தியது. மரங்களை ஒடித்து விலக்கி சென்றது. செல்வி தடுமாறி கீழே விழுந்தாள். பேய் யானையின் காலடி சத்தம் கேட்டு அவள் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். ஆனால் அதிர்ஷ்டவசமாக யானை அவளை மிதிக்கவில்லை. அது பேச துவங்கியது. பெண்ணே, நீ நான் சொல்லுவதை செய்தால் உன்னை நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன் என்று பேச துவங்கியது. அதன் கருமையான உருவம் செல்வியை பயமுறுத்தியது. பயந்து கொண்டே சரி என்று சொன்னாள் என்று பேச துவங்கியது. அதன் கருமையான உருவம் செல்வியை பயமுறுத்தியது. பயந்து கொண்டே சரி என்று சொன்னாள். சரி, நான் சொல்லுவதை நன்றாக கேள். இந்த காட்டின் அருகில் உள்ள கல்லுப்பட்டியில் பிச்சை என்பவன் வாழ்ந்து வருகின்றான். அவன் தொழிலே ஆண் யானைகளை வேட்டையாடி அதன் தந்தங்களை எடுத்து விற்று பணம் சம்பாதிப்பதுதான். ஒரு நாள் அவ்வாறு வேட்டையாட வந்த பொழுது என்னையும் என் ஆசை மகனையும் கொன்று தந்தங்களை எடுத்து சென்று விட்டான் படுபாவி. சரி, நான் சொல்லுவதை நன்றாக கேள். இந்த காட்டின் அருகில் உள்ள கல்லுப்பட்டியில் பிச்சை என்பவன் வாழ்ந்து வருகின்றான். அவன் தொழிலே ஆண் யானைகளை வேட்டையாடி அதன் தந்தங்களை எடுத்து விற்று பணம் சம்பாதிப்பதுதான். ஒரு நாள் அவ்வாறு வேட்டையாட வந்த பொழுது என்னையும் என் ஆசை மகனையும் கொன்று எடுத்து சென்று விட்டான் தந்தங்களை. எங்களை கொன்றது போல் நிறைய யானைகளை கொன்று தந்தங்களை விற்று பணம் சம்பாதித்துள்ளான். அமாவாசை என இன்று இறந்து போன நாங்கள் எல்லோரும் அவனை பழி தீர்ப்பது என்று தீர்மானித்துள்ளோம். இன்று அமாவாசை. நீ எப்படியாவது இன்று அவனை ஊருக்கு வெளியில் உள்ள இந்த காட்டு பகுதிக்கு அழைச்சிட்டு வா. அப்புறம் அவனை நாங்க பார்த்து கொள்ளுகின்றோம் என்றது. செல்வியும் பயந்து கொண்டே சரி, நீ சொன்னவாறே நான் அழைத்து வருகின்றேன். என்னை ஒன்றும் செய்து விடாதே என்று கெஞ்சினாள். செல்வி பிச்சையை எப்படி இரவு காட்டிற்குள் அழைத்து வருவது என்று யோசித்தவாறே ஊருக்குள் சென்றாள். மாலை நேரமும் வந்தது. எப்படி பிச்சையை ஊருக்குள் இருந்து காட்டிற்கு அழைத்து செல்லுவது என்று யோசித்தவாளுக்கு திடீரென்று ஒரு யோசனை வந்தது. அதன்படி செயல்படுவது என்று தீர்மானித்தாள். இரவும் வந்தது. அண்ணா, நான் மாலையில் காட்டிலிருந்து தேன் எடுத்துவிட்டு திரும்பும் பொழுது காட்டிற்கு அருகில் உள்ள உங்க தோட்டத்துல இறந்த நிலையில் ஒரு ஆண் யானை பெரிய தந்தம் என்றாள்.
உடனே பிச்சைக்கு விபரீத ஆசை ஒன்று வந்தது. நாம் இப்பொழுது சென்று இறந்த அந்த யானையின் தந்தத்தை எடுக்க வேண்டும் என்ற பேராசையுடன் தோட்டத்திற்கு தேவையான பொருட்களுடன் செல்ல தயாரானான். இரவும் வந்தது. மனைவியிடம் வெளியில் கொஞ்சம் வேலை இருப்பதாக கூறி தோட்டத்திற்கு புறப்பட்டான். இரவு 10 மணிக்கு மேலாகிவிட்டது. காட்டு பகுதிக்குள் நுழைந்து தோட்டத்தை நெருங்கிவிட்டான். சிறிது தூரம்தான். பெரிய தோட்டம். உள்ளே நுழைந்தான். தென்னை மரங்கள் நிறைந்த அந்த பகுதியில் ஒரு பெரிய யானை கீழே விழுந்திருந்தது. பெரிய தந்தம் கிடைக்கப் போகும் மகிழ்ச்சியில் அருகில் சென்றான் பிச்சை. அப்போதுதான் அது நடந்தது. படுத்திருந்த அந்த பேய் யானை உருவத்தில் இருந்த அந்த யானை வீறிட்டு ஆக்ரோஷத்துடன் எழும்பியது. இதை சற்றும் எதிர்பாராத பிச்சை நிலைதடுமாறி கீழே விழுந்தான். விழுந்தவனை தும்பிக்கையால் தூக்கி எறிந்தது. காலால் மிதித்து தன் கோபத்தை தீர்த்து கொண்டது. அங்கேயே பிச்சை நிலை குலைந்து பிணமானான். தன்னையும் தன் மகனையும் தந்தத்திற்காக கொன்ற அந்த கொடியவனை கொன்ற திருப்தியிலேயே பேய் யானை சத்தமிட்டபடி அங்கிருந்து மாயமாய் மறைந்து போனது. மறுநாள் பிச்சை இறந்ததை ஊர் மக்கள் அனைவரும் பேசினார்கள். அனைவரும் யானை மிதித்து கொன்றுவிட்டு பேசினார்கள் என்றே பேசினார்கள். ஆனால் தேவையே இல்லாமல் எதற்காக பிச்சை தோட்டத்திற்கு சென்றான் என்று அனைவரும் விவாதித்தார்கள். செல்விக்கு மட்டுமே பேய் யானை தான் பிச்சையை கொன்றது என்ற உண்மை தெரிந்திருந்தது. நினைத்து தந்தத்திற்காக இனி ஒருவரும் யானைகளை கொல்ல மாட்டார்கள் என்றும் திருப்தியடைந்தாள்.